ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி 2018 ஒரு ஹாரர் த்ரில்லர் சைக்கலாஜிக்கல் மூவியாக ரிலீஸ் ஆன நோ எஸ்கேப் ரூம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி. ஆக்சுவலி இந்த படத்தில் கதை என்னன்னா, அப்பாவும் பொண்ணும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் அவங்க கார் வந்து ப்ராப்ளம் ஆயிடுது. அதனால ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கார் ரெடியாகவும் இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடும் அப்படின்றாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணலாம், பக்கத்தில் எங்கேயா டூர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே சுற்றி பார்க்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த அந்த அவங்க சாப்பிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் அந்த ஒரு இடத்துக்குள்ளே போனீங்கன்னா யாருமே திரும்ப வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி பயமாக கதை சொல்ல இவங்களும் பயந்துடுறாங்க. படக்குன்னு அந்த லேடிஸ் எரிஞ்சிட்டு, நான் சும்மா சொன்னேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள், சூப்பர் என்ஜாயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பி பொண்ணும் அப்பாவும் வந்து அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்கள செல்ஃபோன் எல்லாம் வழக்கமாக எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுட்டு அந்த ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த ரூம்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும், அதுக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஹவர்ஸ் டைம் இருக்குது. அதுக்கான சாவி எல்லாம் நீங்கள் தான் தேடி அதுக்கான ஹிண்டிங் எல்லாம் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வெளியில் வரணும். வெளியில் வர்றவங்க வெற்றியாளர்கள். அப்படி உங்களால் விளையாட முடியலை, நான் இடையில வந்து போகிறேன் அப்படின்னா நீங்கள் அவேக் அப்படின்னு சொல்லுங்கள், உங்களை நாங்கள் வெளியேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி கேமுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க அப்பா பொண்ணு, இன்னும் ஒரு 5 பேர் 3 பேர் சேர்ந்து. ஸோ இறுதியில் அதுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் கதை. எப்படி அவங்க அதுலேருந்து வெளியில் வந்தாங்க, அதில் எத்தனை பேர் வந்தாங்க, என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி நோ எஸ்கேப் ரூம் அப்படிங்கிறது நம்ம எக்கச்சக்கமான இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக 2018 இது வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 2022 அது 1 வேற படங்கள் வந்துச்சு. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பழி வாங்குற மாதிரி, ஒருத்தவங்களை கொண்டு ரூமில் அடைச்சி வச்சுட்டு 5 பேரை அவங்கள வந்து எப்படியாவது போட்டு தள்ளுறதா அவனுக்கு பிளான். ஆக்சுவலி இதுவும் அதுதான். பட் இது கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக இருக்கும். இந்த கதை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பல இடங்கள்ல புரியாமே இருக்கும். குறிப்பாக அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி வந்து அண்ட் கம்ப்ளீட்லி நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் அதை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இது என்ன ஒரு மாதிரி டைம் டிராவல் மாதிரிலாம் கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. அது எதனால ஏன் அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லப்படவும் இல்லை. நமக்கு அதுக்கான டீட்டெயில்ஸாக எந்த ஒரு காட்சியும் நமக்கு காமிக்கப்படவும் இல்லை. ஆக்சுவலி இதில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ இது 2018 வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் அவங்க ஒரு சாவியை கண்டுபிடிச்சி வெளியில் வர்றது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு எப்படியான ஒரு மைண்ட் கேம் வந்து ஆடுறாங்க, எப்படியான ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு மைண்ட் கேம் வந்து அவங்களை எப்படி குழப்பி விடுறாங்க அப்படின்றதான் ஒரு விஷயம், ஒரு த்ரில்லிங் ஜேர்னராக இருக்கும். பட் அந்த கேட்டகரிஸை வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் ஆகட்டும், நடித்த ஒரு 5 பேருமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 5 பேர் வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் படத்தை வந்து எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக கொடுக்க முடியும் அப்படின்றது இந்த படம் பார்த்தது நமக்கு தெரியும். ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக டெஃபினட்டாக இருக்கும். அந்த எல்லாரும் சாகுற காட்சிகளாகட்டும், அதுலேருந்து அவங்க தப்பிக்கிற காட்சிகளாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியும் செம்ம த்ரில்லிங்கோட இந்த படத்தை வந்து ஒரு என்கேஜிங்காகவே ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. பட் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காட்சி நான் படத்தில் சொல்கிறேன். அந்த அப்பாவும் அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு வந்துருவாங்க. அவங்க தப்பிச்சு எல்லாரும் டோரை திறந்து ஒரு டோர்ல வந்து எண்ட் ஆகி முடிப்பாங்க. அந்த டோர் எங்கன்னா, இவங்க எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இந்த டூருக்குலாம் போகணும் அப்படின்னு பேசினாங்களோ அதே ரூம்ல அதே அந்த டாய்லெட்லாம் வந்து அந்த எண்டிங் வந்து முடியும். டக்குன்னு யாரோ கதவை திறந்து உள்ள வருவாங்க. இந்த அப்பா பொண்ணு ஓடி போய் ஒரு டாய்லெட்டுக்குள்ள ஒளிஞ்சிப்பாங்க. டக்குன்னு உள்ள பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஸ்டார்டிங்ல ஒரு காட்சி நமக்கு காமிப்பாங்க. அந்த பொண்ணு பாத்ரூம்ல வந்து ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வரும். அந்த பொண்ணும் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து அந்த காட்சி திரும்பவும் நமக்கு ரிப்பீட்டட் மோட்ல போகும். அதை இந்த ஒளிஞ்சு நின்று இந்த அப்பாவும் பொண்ணும் பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து என்ன காட்சி அப்படின்றது நமக்கு புரியலை. இது வந்து டைம் டிராவலா, எப்படி இந்த காட்சி திரும்ப வருது, அதை எப்படி இவங்க பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு புரியவே புரியாது. அது ஏன் அப்படி எடுக்கிறாங்க, இது என்ன டைம் டிராவலா இல்ல என்ன விஷயம் அப்படின்ற விஷயத்த வந்து நமக்கு அவங்க தெளிவா அதுல சொல்லாம அந்த படத்தை வந்து அப்படியே முடிச்சிருது. எனக்கு இன்ன வரைக்கும் அது கன்ஃபியூஸ்டாவே இருக்கு ஆக்சுவலி. ஸோ அந்த படம் பார்க்காதவங்க நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தமிழ் டப்போட அஃபிஷியலாக இருக்குது. அண்ட் எந்த ஒரு சின்ன ஒரு அடல்ட் கண்டென்ட்டுமே இல்லாத ஒரு ஃபேமிலி ஒரு த்ரில்லர் ஜானரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவி இந்த படம். இப்போ நீங்கள் பார்க்கலன்னா டெஃபினட்டாக பாருங்கள். ஸோ அந்த காட்சி வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அது ஏன் அப்படி எடுக்கிறாங்க என்ன அப்படின்றது. ஸோ எனக்கு